ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கியுள்ள பயணிகளை பத்திரமாக அழைத்துச் செல்ல 13 பேருந்துகள் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக ரயில்வே தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அந்த ரயிலுக்குள்ள 500 பயணிகள் சிக்கிட்டு இருக்கிறாங்க. 13 பேருந்துகள் தயார் நிலையில இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா இந்த ரயில் நிற்கக்கூடிய பகுதியில பார்க்க முடிகிறது, தொடர்ச்சியாக அங்க வெள்ள நீர் தான் தேங்கி இருக்கு. பேருந்து எந்த பகுதியில நிறுத்தி வச்சிருக்காங்க? பயணிகளை எப்படி மீட்டு பத்திரமாக பேருந்திற்குள் அழைத்து வர போறாங்க? கனமழை காரணமாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் கிட்டத்தட்ட 500 ரயில் பயணிகள் நேற்று முதலே அங்கிருந்து வெளியே செல்ல முடியாமல் சிக்கி தவித்து வருகிறார்கள். ஒரு பக்கம் மாநில அரசு, மறுபக்கம் மத்திய அரசு என 2 அரசுகள் மற்றும் ரயில்வே நிர்வாகம் இணைந்து அவர்களை உடனடியாக மீட்கும் அந்த நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. மேலும் அவர்கள் உணவு உள்ளிட்டவைகள் கிடைக்காமல் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த பகுதியில் ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் அவர்களுக்கு அந்த பிஸ்கட் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று அவர்கள் மீட்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே நிர்வாகம் சார்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் அந்த ரயில் பயணிகள் உடனடியாக இன்றைய தினம் மீட்கப்பட்ட பிறகு ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கி தவித்திருந்த அந்த பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக 13 பேருந்துகள் ஸ்ரீவைகுண்டம் பேருந்து நிலையத்தில் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ரயில் நிலையத்தில் இருந்து அந்த 500 பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதும் பேருந்துகள் மூலம் அவர்கள் அந்த ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வாஞ்சி மணியாட்சி நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து சென்னை உள்ளிட்ட பிற இடங்களுக்கு சிறப்பு ரயில் மூலம் இன்று மாலையே அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரயில்வே நிர்வாகம் செய்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே மதுரையில் இருந்து அந்த ரயில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளை மீட்பதற்காக அந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவர்கள் புறப்பட்டு இருக்கிறது. ஒரு பக்கம் அவர்களுக்கு பிஸ்கட், குடிநீர் உள்ளிட்ட அந்த அடிப்படை உணவு உள்ளிட்டவைகள் நேரடியாக வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மீட்கப்பட்டு அடுத்த கட்ட நகர்வாக அவர்கள் அந்த வாஞ்சி மணியாட்சிக்கு அழைத்து செல்லப்பட இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்து, மேலும் அவர்களுக்கு சென்னை உள்ளிட்ட பிற இடங்களுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் தற்பொழுது ரயில்வே நிர்வாகம் தயாராக செய்திருக்கிறது. அவர்கள் தற்பொழுது மீட்க மட்டும்தான் செய்ய வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளிலும் தீவிரமாக NDRF உள்ளிட்ட குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.